அப்படி சுட சுட வந்து சாப்பாடோட சேர்த்து அப்படி மீன் ஃப்ரை வந்து வாங்கி சாப்பிட்றது எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும்ல. ஒரு மீன் சாப்பாடு, ஒரு எறா, ஒரு நெத்திலி ஃப்ரை ஃபுல்லாக. அடுத்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு அண்டா சாப்பாடு இப்போ தான் வந்து வடித்து எடுத்துருக்காங்க. நமக்கு சுட சுட எறா தொக்கு சூப்பராக வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. பட் டேஸ்ட்டுங்க சத்தியமாக சொல்கிறேன், வேற லெவல் டேஸ்ட், சூப்பராக இருக்குமா. எனக்கு இந்த பீஸ் தரீங்களாண்ணா? ஓகே சூப்பர். எவ்வளோ பெரிய பீஸா இருக்குது பாருங்க. எறா உண்மையாகவே மசாலாவே தெரியாத அளவுக்கு நல்லா ஃபிஷ் வந்து நல்லா ஊறி இருக்கு பாருங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையிலேயே ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் தான் வந்திருக்கிறோம். சென்னை வர யாரா இருந்தாலும் இப்ப வரைக்கும் தவிர்க்க முடியாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லணும்னா கண்டிப்பா இந்த இடத்த சொல்லலாம். நான் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இங்க வந்து சென்னையில பாக்குற ஒரே ஒரு கடற்கரை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் மெரினா பீச். எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா மெரினா பீச்சோடைய ஒரு சைடு என்ட்ரன்ஸ்ல நம்ம இப்போ வந்திருக்கோம். நம்ம ஓலால வந்துட்டோம். ஆக்சுவலா ஓலா புக் பண்ணி நான் வந்துட்டேன். வேற லெவல்ல இருக்கு. அப்படியே வாங்க. நான் சொன்ன மாதிரி இப்போ 1:30 மணி ஆயிடுச்சு. நல்லா பசிக்குது எனக்கு. ஆக்சுவலா இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை மெரினா பீச்னாவே எல்லாருக்கும் ரொம்ப 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 தெரிஞ்ச முக்கியமான ஒரு கடை, சாப்பிடுற கடை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சுந்தரி அக்கா மீன் கடை. சுந்தரி அக்கா கடைக்கு தான் நான் வந்து இப்போ வந்திருக்கேன். இந்த பாருங்க, இங்க இருந்து பாருங்க, அங்க பாருங்க, அப்படியே கடையில வந்து செம்ம ரஷ்ஷா இருக்கு. ஆக்சுவலா வெனஸ்டே அன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். மோஸ்ட்லி இங்க வந்து எல்லா ஷாப்புமே வந்து க்ளோஸ்ல தான் இருக்கு. இவங்க மட்டும் தான் வந்து கடை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம வந்து மெயினா நான் வந்து இங்க சாப்பிடணும் அப்படின்றதுக்காகவே இப்போ மதியம் நான் வந்து வந்தேன். சரி, இந்த வீடியோ அப்படியே நம்ம கவர் பண்ணிடலாம், மக்களுக்கு காட்டலாம் அப்படின்றதுனால அப்படியே நீங்களும் வாங்க. என்னென்ன சாப்பாடு இருக்கு, என்ன வெரைட்டிஸ் ஆஃப் மீன்லாம் இங்கே கொடுக்குறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? வீடியோ செம்மையா இருக்கும். கமான் கமான், வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே ஓகே. செம்ம கூட்டமா இருக்கு ஆக்சுவலா கடை. இங்க பாருங்க, ஃபுல்லா எல்லாம் இந்த பக்கம் வந்து கியூல நின்று வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. பெரிய கடையா இருக்குப்பா. நான் வரும்போது ஆக்சுவலா ரொம்ப சின்ன கடையா இருந்தது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நல்லா வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கே நிறைய இடம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர், செம்மையா இருக்கு. எவ்வளவு பேர் வந்து சாப்பிட்றாங்க பாருங்க. செம்ம ரஷ்ஷா இருக்கு. நிறைய ஒர்க்கிங்க்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்தப்போ அந்த அக்கா மட்டும்தான் இருப்பாங்க, கூட வந்து 2 பேர் ஹெல்ப்புக்கு இருப்பாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒர்க் பண்றதுக்கே ஒரு 10 பேர் இருக்காங்க போல. சூப்பர் சூப்பர், நல்லா டெவலப் ஆயிருக்கு. ஆக்சுவலா இது வந்து இந்த கடையை வந்து நல்லா டெவலப் பண்ணி விட்டுருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே டேஸ்ட்டும் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு டைம் வந்து சாப்பிட்ருக்கேன். இப்போ சாப்பிட்றதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? இந்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பாருங்க. அப்படியே எனக்கு ரைட் சைடு பாருங்க. கமான், ரைட் சைடில் இங்கே தான் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பாடு என்னென்ன வேணுன்றதை நம்ம வந்து கொடுத்தோம்னா, டோக்கன் வாங்கி கொடுத்தோம்னா இங்கே வந்து கொடுத்துருவாங்க. அப்படியே இந்த பக்கம் வாங்க. கமான் கமான் கமான். ஆக்சுவலாக இந்த இடம் நம்ம வந்து ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். எவ்வளோ சேரு டேபிள்லாம் போட்டு எவ்வளோ பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. இந்த இடம் வந்து சாப்பிட்ற இடம். இந்த பக்கம் என்ன கூட்டம் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இதுதான் மெயினான ஒரு இடம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சுந்தரி அக்கா இங்கே தான் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இதுதான் டோக்கன் கொடுக்குற இடம். இங்கே வந்து நம்ம டோக்கன் வாங்கி அங்கே கொண்டு போய் கொடுத்தாதான் வந்து நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. டோக்கன் வாங்குறதுக்கே க்ரௌட் வந்து ஹெவியாக இருக்காங்க இங்கே. அந்த அளவுக்கு வந்து உண்மையாகவே அந்த பேர் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதுதான் வந்து முக்கியம். உண்மையாகவே அந்த பேரை வந்து இவ்வளோ நாள் வந்து தக்க வச்சுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயமும் கூட இது. என்ன, பட்டினப்பாக்கத்தில் நிறைய ஷாப் வந்து இருக்குது. எத்தனை ஷாப் இருந்தாலும் இன்னைக்கும் வந்து எங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு சின்ன ஒரு கடை தான். ஆனால் கூகுளில் வந்து சுந்தரி அக்கா கடைன்னு போட்டோடனே கூகுள்லேயே வந்து ஷோ பண்ணுதுன்னா அந்த அளவுக்கு வந்து கடை வந்து ஒரு முக்கியமான ஒரு பேர் எடுத்திருக்கு இந்த இடத்துல, இந்த பகுதிகள்லன்னு சொல்லலாம். உண்மையாவே எவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கு பாருங்க. ஆக்சுவலா இங்க இருந்து நம்ம ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போகணும் மெரினா பீச்சுக்கு. நம்ம வந்து சாப்பிட்டுட்டு பொறுமையா நடந்து போக முடியாதான்னு பார்ப்போம். ஏன்னா இங்க ஹெவியா சாப்பிட்டோம்னா நம்மளால நடக்கவே முடியாது. நம்ம வந்து உட்காந்து சாப்பிடலாம், நின்றுக்கிட்டு சாப்பிடலாம், படுத்துக்கிட்டு சாப்பிடலாம், பறந்துக்கிட்டு சாப்பிடலாம். ஏன் ஃபேமிலியோட பீச்சில் கூட நம்ம போய் உட்காந்து சாப்பிடலாம். யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. இங்கே டோக்கன் வாங்கி அங்கே கொடுத்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை, ஜாலியாக உட்காந்து சாப்பிடலாம். அப்படியே இங்கே வாங்க, என்னென்ன சாப்பிடலாம்னு தெரியணும்ல. இங்கே பாருங்க, ஃபுல் வெரைட்டிஸ் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. டெய்லி வந்து ஆக்சுவலாக இதை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மீன் குழம்பு சாப்பாடு இது பார்த்துக்கோங்க, 120 ரூபா. இது வந்து பார்சலுக்கு 150 ரூபா பார்சலுக்கு. ஏன்னா பார்சலில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக குழம்பு ஏதாவது கட்டுவாங்கல்ல. முட்டை எனக்கு மீன் குழம்பு வேணாம், முட்டை சாப்பிட்றவங்க சிக்கன் சாப்பாடு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இங்கே சாப்பிட வர போகிறவங்க இதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிடுவாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கே வந்து இதில் வந்து மோர், சாம்பார், ரசம், இந்த வெரைட்டிலாம் இங்கே வந்து வச்சுருக்காங்க. இதை நம்மளே வந்து எடுத்து போட்டுக்கலாம் போல். அங்கே வந்து குழம்பு, மீன் குழம்பு மட்டும் தான் கொடுப்பாங்க. மற்ற வெரைட்டிஸ்லாம் வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், அப்படியே இங்கே பாருங்கள், இது கனவாவானே எறா. அப்பா, எறா தொக்கு சரியான அனல். எறா தொக்கு சூப்பராக வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இதுதான் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த சைட் டிஷ்லாம் நம்ம வந்து வாங்குற இடம். அந்த பக்கம் அப்படியே போனீங்கன்னா அதை இப்படி வாங்க, இப்படி காட்டலாம். இங்கே பாருங்க, பெரிய மீன், சின்ன மீனுன்னு ஒரு மீன் விடாமல் எல்லா வெரைட்டிஸ்லையும் இருக்குது. ஆக்சுவலாக வஞ்சரம், நெத்திலி,
என்னென்ன மீன் வேணுமோ இங்கே வந்து என்ன மீன் அவைலபிளாக இங்கே இருக்குதோ அதில் நம்ம என்ன கேட்குறோமோ அதை வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி சுட சுட வந்து சாப்பாட்டோடு சேர்த்து அப்படி மீன் ஃப்ரை வந்து வாங்கி சாப்பிட்றது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல. அப்படி ஞாயிற்றுக்கிழமையான குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே தலைவா, வாங்க நம்ம இப்போ போய் சாப்பிட்டு பார்க்க போகிறோம். நான் என்ன வாங்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மீன் குழம்பு சாப்பாடு, ஒரு பிளேட் எறா, ஒரு ஃபிஷ் ஃப்ரை ஏதாவது ஒன்று மட்டும் வாங்குவோம். ஏன்னா வந்து நம்ம அதிகமாக ஃபுட்டு வாங்கி இப்போ என்னாலாம் சாப்பிட முடியல. ஏன்னா டைமும் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி ஆக போகுது. அதனால் நம்ம வந்து கம்மியாக வாங்கி சாப்பிட்டுட்டு, நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ எல்லாமே வாங்கி சாப்பிடுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு. நான் வந்து இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, கமான். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டோக்கன் இருக்குது. 60 ருபீஸ், 220 ருபீஸ், 150 ருபீஸ், 80 ருபீஸ்னு 70 ருபீஸ் நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. அந்தந்த ஃபிஷ்ஷுக்கு தகுந்த மாதிரி, சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து நமக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேவா அக்கா, ஒரு மீன் சாப்பாடு. ஓகே, பிஸியாக இருக்கு அக்கா. ஒரு மீன் சாப்பாடு, ஒரு எறா, ஒரு நெத்திலி ஃப்ரை. ஒரு மீன் சாப்பாடு, ஒரு எறா, ஒரு நெத்திலி ஃப்ரை, ஒரு முட்டை 400 ரூபாய். இங்கே வந்து இதுக்கு இது 3மா? ஒரு மீன் சாப்பாடு, 4 சாப்பாடு, ஒரு முட்டை சாப்பாடு, ஒரு எறா, ஒரு நெத்திலி. ஓகேக்கா, நன்றி. வாங்க 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 வாங்க. இங்கே பாருங்கள், நம்ம வந்து டோக்கன் வாங்கியாச்சு. ஆனால் எதுக்கு என்னென்ன டோக்கன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. பாருங்க, இதில் இருக்குது மீன் குழம்பு சாப்பாடு, அதுக்கு தான் வந்து 20 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த 64 நம்பர் டோக்கன் எதுக்குன்னா, எத்தனை சாப்பாடு டோட்டலாக வந்து மீன் சாப்பாடு அவங்களுக்கு போயிருக்குன்ற கணக்கு போல். ஸோ நம்ம வந்து இங்கே இந்த டோக்கன் மட்டும் நம்ம வந்து அங்கே கொடுக்கணும். நெத்திலி ஃப்ரை வந்து அங்கே தான் கொடுக்கணும். அதனால் இந்த 3 டோக்கன் இங்கே கொடுத்துடலாம். ஃபுல்லாக அடுத்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு அண்டா சாப்பாடு இப்போ தான் வந்து வடித்து எடுத்துருக்காங்க நமக்கு சுட சுட. பரவாயில்ல, வி ஆர் லக்கி. அண்ணா, அது பிஸியாகவே இருக்கிறாங்களே எல்லா பக்கம் போனாலும். ஒரு மீன் சாப்பாடு, ஒரு எறா ஒன்று, ஒரு முட்டை. ஆக்சுவலாக முட்டை வந்து நம்ம தனியாக வந்து 20 ருபீஸ் கொடுத்து. சூப்பர். ஆனால் இது இல்லையா, அது பேர் என்ன, மாங்காய். மாங்காய் தேடி பாருங்களேன், ஒன்று இருந்தால் தாங்களேன். மாங்காய் இல்லை. ஓகே. கத்திரிக்காய் தாங்க தாங்க. மாங்காய் இருந்தால் ரொம்ப நல்லது, கத்திரிக்காய் இருந்தாலும் ஓகே தான். ஓகே, டன். கத்திரிக்காய் தான் இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோன்றதுனால நம்மள்ட்ட மாங்காய் இல்லை. இது ரெண்டும் என்னால் இப்படி தூக்கிட்டு போக முடியாது. நான் கொண்டு போய் வச்சுட்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. ஓகேவா, ஏன்னா இதுக்கு இடையில நான் டேபிள் வேறு பிடிக்கணும். நம்ம வந்து கேட்ட மாதிரி ஒரு முட்டை ஒன்று வந்துருச்சு. இது என்ன மீன் அண்ணா? இது என்ன மீன் அண்ணா? இது என்ன மீன்? கோலா மீனா? கோலா மீனா? இது வந்து குழம்பு. ஓகே, சூப்பர். சாப்பாடு வாங்கியாச்சு. நம்ம வந்து எறா ஃப்ரை வந்து வாங்கியாச்சு. இப்போ அப்படியே அந்த பக்கம் போவோம். ஓகேவா, நம்ம போய் நெத்திலி ஃப்ரை வந்து நான் கேட்டிருக்கேன். நம்ம நெத்திலி ஃப்ரை வாங்கிட்டு ஒரு டேபிளை பிடிச்சி சாப்பிடணும். ஏன்னா ஃபுல்லாக பிஸியாக இருக்கிறாங்க, இடமே இல்லை. நெத்திலி ஃப்ரை ஒன்று. வஞ்சரம்லாம் வாங்கியிருக்கலாம், பட் வஞ்சரம் வந்து 250 ருபீஸ். அதை வந்து 250 ருபீஸ்க்கு வாங்கி சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ஃபீலாக இருந்தது. அதனால் வந்து நான் நெத்திலி ஃப்ரை வந்து சொல்லிட்டேன். ஆனால் நெத்திலி இல்லாமல் வேறு என்ன ஃபிஷ் ஃப்ரை வந்து இருக்குது? 120. பாறைக்கா? இது பாறையா? ஓகே, நான் வந்து நெத்திலி சொன்னேன். எனக்கு நெத்திலி வந்து வேணாம், இந்த பாறை இந்த பீஸ் சொன்னோம். எனக்கு இந்த பீஸ் தரீங்களாண்ணா? ஓகே, சூப்பர். எனக்கு வந்து இந்த பீஸ் வந்து பாறை தருவாங்க. நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேவா, ஓகே, சூப்பர். நமக்கு வந்து பாறை ஃபிஷ் வந்து நமக்கு கிடச்சாச்சு. செம. 120 ருபீஸ்க்கு ஓகே தான் பார்க்கும்போது. இதை வந்து இதில் வச்சிட்றேன், ஏன்னா தூக்கிட்டு போக முடியாது. சாப்பாடு வந்து இங்கே வச்சுருந்தேன் அது வரைக்கும். ஓகேவா, வாங்க. இங்கே ஃபுல்லாக செம்ம க்ரௌடு, ஒரு சேர் கூட ஃப்ரீ இல்லை. அதனால் இந்த பக்கம் போயிடலாம். இந்த பக்கத்தில் எங்கே இடம் இருக்குது? இடம் இல்லையே. சுற்றி வந்தாலும் இடமே இல்லை. சேர் நல்லா இல்லை. இது வந்து உட்காரத்துக்கு இன்னொரு சேர் வந்து எடுத்துக்கலாம். காக்கா வருமா? இங்கே காக்கா வரும். அப்போ அந்த பக்கம் தான் போகணும். A few moments later. ஓகே தலைவா, இங்கே வாங்க, பக்கத்தில் வாங்க. இங்கே பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து பார்ப்போம். இப்போ நானே கேட்டு வந்து வாங்கிக்கிட்டேன் இந்த கத்திரிக்காய். அதுக்கு முட்டை வந்து 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு பாயில்டு எக்கு. இது வந்து மீன் குழம்பு, கோலா மீன் சொன்னாங்க. மீன் குழம்பு ஓகே, பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்ல பெரிய மீன் தான்.
ஒர்த்து தான். சாப்பாடு வந்து அன்லிமிட்டெட். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டு வாங்கிக்கலான்னு. அப்படியே இந்த பக்கம் வாங்க, இங்கே பாருங்கள் சூப்பரான தவா ஃப்ரை, நல்லா சூப்பராக வந்து ஃப்ரை பண்ணியிருக்கிறாங்க. நல்ல பெரிய பீஸாகவே கொடுக்குறாங்க பாறை மீன். அடுத்து வந்து எறா நல்லா வந்து சூப்பராக டீப்பாக வந்து ஃப்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகேவா, கமான். நல்லா சரியான பசியில் இருக்கிறேன். ஏன்னா ஒரு 2:30 மணி ஆயிடுச்சா. அதுவும் வீடியோ எடுத்து இங்கே 1 மணி நேரமாக வந்து இவங்க நல்லா வாங்கி எல்லாம் வெரைட்டியாக சாப்பிட்ற வேற நான் பார்த்துட்டேன்னா எனக்கு வந்து அந்த பசி வந்து ரொம்ப தூண்டுதல் ஆயிடுச்சு. அதனால் நம்ம வந்து இப்போது சாப்பிடுவோம். நல்லா இருக்குது மீன் குழம்பு, பார்க்குறதுக்கே கலர் வந்து சூப்பராக இருக்குது. ரெடி, சாப்பிட போகிறோம். 25 ஆஹா, சூப்பராக இருக்குது. காரம் ஹெவியாக இருக்கு. ஐயோ சரியான காரம். எனக்கு மட்டும்தான் காரமா இல்லை எல்லாருக்கும் காரமானு தெரில. ஹெவியான காரம். இல்லை இன்னும் கொஞ்சம் சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஒருவேளை உப்பு கம்மியாக இருக்குது. உப்பு பத்தலைனா கூட சில நேரங்களில் காரம் இருக்கும். இது வந்து காரமாக இருக்கான்னு பார்ப்போம். இது வந்து சூப்பராக இருக்குது. சவுண்டை பாருங்கள், காற்று வந்து அப்படி அடிக்குதுப்பா. போட்டிருக்க படுதாலாம் வந்து பறக்கிற அளவுக்கு வந்து காத்தடிக்குது. இதுவே சவுண்டே காது கிழிக்குது. பயமா இருக்கு கீழே உட்காந்துட்டு. உண்மையாவே போன பக்கம் நீ வேற சாப்பிட விடாம. உண்மையாவே காரம் நல்ல ஹெவியான காரம் தான். உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. நல்ல காரம் சாப்பிடுவீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்க வந்து நல்லா காரம் போட்டு சாப்பிடலாம். இல்ல காரம் வேணான்றவங்க குழந்தைங்க வந்து குழம்பு கம்மியா போட்டு சாப்பிடுங்க. பட் டேஸ்ட்டுங்க சத்தியமா சொல்றேன், வேற லெவல் டேஸ்ட். சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு டேஸ்ட். நான் 100 ரூபாய் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன். மீன் சாப்பிட்டு கோலா மீன் பாருங்க என்ன பீஸு. இது சென்டர் முள்ளு தான் போலப்பா. மீனில் உள்ள முள்ளே இல்லை. உள்ள கேக்கு மாதிரி இருக்கு. எவ்வளோ க்ரௌடு வர்றதுக்கான காரணமே இந்த டேஸ்ட்டு தான். சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நல்லா புளிப்பு. எப்படி சொல்கிறதுன்னா, மிளகாத்தூள் வந்து வீட்டில் அரைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சாந்து அப்படியே சூப்பராக அப்படி உள்ளுக்குள்ளே சார்ந்து செம்மையா இருக்கு. கத்திரிக்காய் எல்லாம் சாப்பாடு சாப்பிடும்போது சாப்பிட்டா நல்லா இருக்கும். பரவாயில்ல, இருந்தாலும் நான் வந்து இப்ப சாப்பிட்றேன். கத்திரிக்காய் வேற லெவல் டேஸ்ட்டுப்பா. அடுத்து இங்க வாங்க, இங்க பாருங்க, நம்ம வந்து எறா சாப்பிடுவோம். எவ்வளவு பெரிய பீஸா இருக்கு பாருங்க எறா. உண்மையாவே நான் தான் சொன்னேன், நம்ம அப்ப பார்க்கும்போதே எனக்கு வந்து இந்த கனவா மாதிரி இருந்தது. அவ்வளோ பெரிய பீஸ் எறா. சூப்பரா கிளீன் பண்ணியிருக்காங்க எறா. செம்மையா இருக்கு. இன்னும் ஒரு மெயினான விஷயம் என்னன்னா, இங்க பாருங்க எறா மட்டும்தான் இருக்கு. மசாலாவே அதிகமா கிடையாது. அதுக்கு எவ்வளவு மசாலா தேவையோ அந்த மசாலா தான் இருக்கு. மற்றபடி புளிப்பு, உப்பு, காரம் எவ்வளவு கிளீனா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க எறா. அப்படி வெள்ளை வெள்ளையேன்னு செம்மையா இருக்குல்ல. அப்படியே ஃபிஷ் ஃப்ரை. எனக்கு இந்த மாதிரி ஃபிஷ் வந்து எனக்கு ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது பிடிக்கும். அந்த குட்டி குட்டியாக அந்த நெத்திலி. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக வந்து நெத்திலி தான் நான் வந்து கேட்டிருந்தேன். அதுவும் வந்து 120 rupees தான், இதுவும் 120 rupees தான். பட் நெத்திலி வந்து சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு, என்னதான் 5-6 மீன் இருந்தாலும். பட் இது வந்து இவ்வளோ பெரிய மீன். இங்கே பாருங்க, நல்லா செம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்கறதுக்கே. எப்படி இருக்குன்னு சாப்பிடுவோம். அல்டிமேட்டு. நல்லா ஒரு டீப்பான ஒரு ஃப்ரை. இங்கே பாருங்க, செம ஃப்ரை. மசாலாவே வந்து இல்லை பாருங்க, வெளியே தெரியல, மசாலாவே தெரியாத அளவுக்கு நல்லா ஃபிஷ் வந்து நல்லா ஊறி இருக்கு. இங்கே பாருங்க, பாறை மீனை பொறுத்த வரைக்கும் லைக் வஞ்சரம் மாதிரி தான். நடுவில் இந்த எலும்பு மட்டும்தான் இருக்கும். இங்கே பாருங்க, இது மட்டும்தான் குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது பாறை மீன். பாருங்க, நம்ம வந்து இதை சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குப்பா. செமையா இருக்கு. அதாவது சாப்பாடே வேணாம், நான் வீட்டிலேயே சாப்பிட்டு வந்துட்டேன்றவங்க கூட சும்மா ஜாலியாக வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி இதை வாங்கி சாப்பிடலாம். ஆனால் அந்தளவுக்கு வந்து செம்மையாக இருக்குது பார்க்குறது. டேஸ்ட் வைஸ் வந்து எந்த குறையுமே வந்து சொல்ல முடியாதுப்பா. இப்போ இந்த எறா வந்து இந்த மீன் குழம்போட நம்ம வந்து இப்படி பிசைஞ்சு இப்படி சாப்பிடுவோம். மீன் குழம்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கிட்டு அப்படி எறாவோட சேர்த்து. ஓகேவா? அப்படியே எறா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது எறா. உள்ள இந்த நரம்பெல்லாம் எடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்க, நரம்பெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு க்ளீன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பேருக்கு சமைக்கிறாங்க. நம்ம பார்த்தோம் அந்த தவாவில் வந்து எவ்வளோ எறா போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு ரவுண்டுக்கு அவங்க வந்து ஒரு 5 கிலோ 6 கிலோ எறா போடுவாங்க போல். அவ்வளோவே உட்காந்து க்ளீன் பண்ணி சமைக்கணுன்றது வந்து அவ்வளோ பெரிய விஷயம். உண்மையாகவே அற்புதமான ஒரு சுவை. சாப்பிட்டதுக்கு அப்புறமும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நாக்குலேயே இந்த டேஸ்ட் இருக்குன்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எந்த மாதிரி தான் சமைக்கிறாங்கன்னு தெரியல, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டில் நம்ம செஞ்சால் மட்டும் இந்த டேஸ்ட் வரவே மாட்டேங்குது. காரம் காரம் நல்லா. இங்கே பாருங்க,
கொண்டு வந்து தண்ணி பாட்டில ஃபுல்லா நானே வந்து காலி பண்ணிட்டேன். சாப்பிட்றதுக்கு வயிறுல இடம் இருக்குமான்னு தெரியல. சாப்பாடு சூப்பரா இருக்கு. நான் காரம் சாப்பிட மாட்டேன், அதனாலதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த மீன் குழம்பு சாப்பாடு வந்து 120 rupees. இது வந்து அன்லிமிட்டெட். நீங்க வந்து சாப்பாடு வாங்கிட்டு இதுக்கப்புறம் ரசம் போட்டுக்கலாம், மோர் போட்டுக்கலாம். இல்ல நான் பியூர் வெஜிடேரியன், எனக்கு சாப்பாடு நான் முட்டை மட்டும் சாப்பிடுவேன், ஆனா எனக்கு சாம்பார் வேணும்னா சாம்பாரும் இருக்கு. எல்லாமே வந்து இங்க அவைலபிளா இருக்கு. முட்டை வந்து தனியா நீங்க வந்து வாங்கிக்கோங்க, 20 rupees. நான் வந்து தனியா வாங்கியிருக்கேன். முட்டை வந்து சாப்பாடோட சேர்த்து வராது. இப்போ எனக்கு இது டோட்டலா சேர்ந்து 400 ஆயிருக்கு. கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா, சென்னை வந்தீங்கன்னா, மெரினா பீச் வந்தீங்கன்னா, நம்ம சுந்தரி அக்கா கடையில கண்டிப்பா வந்து சாப்பிடுங்க. ஃபேமிலியோட வாங்க, செமையா இருக்கு. இந்த ஒரு வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அகைன் ஒரு சூப்பரான ஒரு வீடியோல உங்க எல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா.